நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் 100 நாட்களே உள்ள நிலையில் தமிழக அரசியல் தேர்தல் களம் எவ்வாறு இருக்கும் என்பது தொடர்பாக அரசியல் விமர்சகர் கலை நம்மோடு இணைந்திருக்கிறார். இன்று பாரதிய ஜனதா கட்சியின் செயற்குழு கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த சூழ்நிலையில் தமிழக பாஜகவின் முடிவு எவ்வாறு இருக்கும், அது அந்த தேர்தலில் என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது தொடர்பாக மூத்த அரசியல் விமர்சகர் கலை அவரிடம் நாம் பல்வேறு கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். இன்று இந்த தமிழக பாஜக தரப்பில் இப்பொழுது 2 செயற்குழு கூட்டங்களும் தேர்தல் ஆயத்த கூட்டங்களும் நடைபெற்று வருகிறது. அதிமுக கூட்டணியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி பிரிந்துள்ள சூழ்நிலையில் அந்த கட்சி ஒருவேளை ஒரு மெகா கூட்டணியை தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் பல்வேறு கட்சிகளை இணைத்து ஒரு 3வது அணியை அமைத்தால் அதனுடைய வாக்கு வங்கி சதவீதம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? திரு கண்ணன், நான் என்ன சொல்றேன்னா, இவங்க 3வது அணி அமைக்கிறதுக்கு முன்னாடி 2014 இவங்க ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு 3வது அணியை அமைத்தார்கள். அது பாஜக தலைமையில. அப்ப பாமக, தேமுதிக, இன்னும் மற்ற கட்சிகள், இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகளும் அப்ப இருந்தாங்க. அப்ப அவங்க 19% வாக்குகளையும் 2 இடங்களையும் பெற்றார்கள். இப்ப அதைத்தான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை விட நாங்க இம்ப்ரூவ் ஆயிட்டோம், பாஜகவுடைய வாக்கு வங்கி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அன்னைக்கு 3% நாங்க இப்போ 15% வந்துட்டோம், 10% வந்துட்டோம். ஒவ்வொருத்தரும் ஒரு சதவீதத்தை சொல்றாங்க. ஆனா உண்மையில இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, அன்னைக்கு இவங்க கூட்டணியில் இருந்த தேமுதிக ஒரு 8% வாக்கு வங்கி உள்ள பலமான கட்சியா இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி விஜயகாந்த் அவருடைய உடல்நிலை பாதிப்பு, 2011 அவங்க கூட்டணி சேர்ந்தது, இது போன்ற பல விஷயங்களுக்கு பின்னாடி அவங்களுடைய பலம் சரிந்து அவங்களுடைய வாக்கு வங்கி கீழே போயிடுச்சு, ரொம்ப கீழே போயிடுச்சு. மக்கள் நல கூட்டணியில் அவங்க தலைமை தாங்கும் போது அவங்களுடைய வாக்கு வங்கி சரிந்தது. அதற்கு பின்னாடி விஜயகாந்த் அவருடைய உடல்நிலை பெரிதும் பாதிக்கப்பட்ட பிறகு இன்னும் சரிந்து விட்டது. அவருடைய மறைவுக்கு பின் இப்ப காணாம போயிடுச்சு சொல்லலாம். அந்த கட்சிக்கு ஒன்றும் பெரிய அளவு அந்த அவருடைய மரணத்திற்கு, ஊர்வலத்திற்கு வந்த கூட்டத்தை வைத்து, அவருடைய பலத்தை வைத்து, தனிப்பட்ட பலத்தை வைத்து கட்சியினுடைய பலத்தை எடை போட முடியாது. அது சரியா இருக்காதுதான் நான் நினைக்கிறேன். இன்னொன்னு, பாமகவும் 5.5% வாக்குகளை கிட்டத்தட்ட 31 ஆண்டுகளாக அவங்க வச்சிருந்தாங்க. ஒரு எந்த கட்சி வளரலையோ அது தேய்ந்து விடும் தான் மார்க்சிய விதி. அதன்படி அவர்கள் தேய்ந்து கடைசியாக 3% தள்ளப்பட்டு விட்டாங்க. அதுக்கு அவங்க அதிமுக கூட்டணி இருந்தப்ப அதிமுக குறை சொன்னாங்க. பட் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் அந்த அளவுக்கு அதல பாதாளத்துக்கு போயிடுச்சு. இப்ப இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஆமா பாஜகவுடைய சதவிகிதம் கொஞ்சம் கூடியிருக்கும், இருந்தாலும் அவங்க 19% அடைய முடியுமா, எட்ட முடியுமா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அதனால 3வது அணி போனியாகுமான்னா ரொம்ப சந்தேகத்துக்கிடமா தான் இருக்குது. கலைஞர், நீங்க சொல்றது கரெக்ட் தான். நீங்க சொன்ன புள்ளி விவரங்கள் 2014 தேர்தல், அதற்கு பின்னர் ஏற்பட்ட சரிவு எல்லாம் ஓகே. ஆனா தமிழக அரசியல் தேர்தல் களம் பொதுவாகவே இந்த அனுதாப ஓட்டு என்பது அது இந்திரா காந்தி படுகொலையா இருக்கட்டும், அதன் பின்னர் எம்ஜிஆர் மறைவு, ஜெயலலிதா மறைவு, கலைஞர் மறைவு, இந்த தேர்தலுக்கு பிறகெல்லாம் அந்தந்த கட்சிகளுக்கு அந்த வாக்கு சதவீதம் ஒரு அளவு அதிகரிச்சதுதான் நம்ம பார்த்தோம். இப்போ தேமுதிகக்கும் நேற்று கூட அந்த கடலூர், கள்ளக்குறிச்சியில எல்லாம் ஒரு பெரிய ஒரு பேரணி நடத்தினாங்க. இதுவரை எல்லா ஊர்லயும் அந்த இரங்கல் பேரணியில எல்லாம் திரளும் கூட்டத்தை பார்க்கும்போது ஒரு அனுதாப ஓட்டு தேமுதிக இருக்கும் அணிக்கு ஒரு விழுமோ என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. விஜயகாந்த் மறைவால் ஒரு அனுதாப வாக்கு ஆதரவு அலை உருவாகுவதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போதே, உடல்நிலை குறைவாக பாதிக்கப்பட்ட போதே, அவர் தீவிர அரசியலில் இறங்காத போதே அந்த கட்சி அதுக்கான பெரிய அளவுக்கான ஆதரவு குறைஞ்சி போச்சு. அதான் நம்ம பார்த்தது. அவர் இல்லாத தேமுதிகவை ஏற்றுக்கொள்வதற்கு தமிழக மக்களின் பெரும்பகுதியினர் தயாராக இல்லை. இப்ப அவர் செயல்படாத தேமுதிகவுக்கு எப்படி ஆதரவு குறைஞ்சி போச்சு, அதே மாதிரி அவர் இல்லாத தேமுதிகவுக்கு அந்த அனுதாப வாக்குகள் என்பது வேற விஷயம். அது அனுதாபம்ங்கிறது எப்படி வரும்னா, இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்டார் அனுதாபம், ராஜீவ் காந்தி படுகொலை செய்யப்பட்டார் அனுதாபம், அப்படிதான் வர முடியும். இங்கே அப்படி இல்லை, இயற்கை சாவுதானே அவருக்கு. அதுக்கு எப்படி அனுதாபம் வந்துடும் எனக்கு தெரியல, வர வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன்.